தேக்கத்தில் இருக்கக்கூடிய முழுமை பெற்ற வேதத்தை எடுத்து மறுதிருத்தம் செய்து 1904 ஒரு வேதாகமா, முழுமையான வேதாகமா அச்சிட்டு நமக்கு கொடுக்குது. அந்த வேதாகமத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் சத்திய வேத ஆகமம். இப்ப இந்த சத்திய வேத ஆகமம்ங்கிறது அச்சிடப்பட்டு 1904, நம்ம 20ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம், அதாவது 2021 நம்ம இருக்கிறோம். அப்போ 1904 தான் ஒரு வேத முழுமை பெற்று கிடைக்கப்படுகிறது வேத புத்தகம். ஆனா அதனுடைய பெயர் பரிசுத்த வேதாகமம் இல்ல, திருவிவிலியம் இல்ல, அதுக்கு வைக்கப்பட்ட பெயர் சத்திய வேத ஆகமம். 1904 திருத்தப்பட்ட இந்த நூல் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு, அதாவது 1973 தமிழ் இலக்கிய சங்கத்தினால் பரிசுத்த வேதாகமம் என்கிற பெயர்ல திருத்தம் செய்து வெளியிடப்படுது. இப்பதான் பரிசுத்த வேதாகமே பறக்குது 1973. அந்த புத்தகத்தை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீர்திருத்த சபைகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பரிசுத்த வேதாகமம் 1973 வந்த இந்த வேதாகமம். இப்போ இந்த பாரிஸ் ஃபாரின் மிஷன்னால எடுக்கப்பட்ட முன்னேற்பாடுனால வந்து 1904 வந்த அந்த சத்திய வேத ஆகமத்தினுடைய அந்த பெயர் மாற்றம் தான் பரிசுத்த வேதாகமம்ங்கிற பெயர். இப்ப இதுல உடன்படாதவங்க தான் ஆர்சி ஸ்தாபனம். இவங்க என்ன பண்றாங்கன்னா 1995 நவம்பர் மாதத்துல மதுரையில் வைத்து ஒரு பொது மொழிபெயர்ப்பு என்கிற ஒரு வேதாகமத்தை வெளியிடுகிறார்கள். அதனுடைய பெயர் தான் திருவிவிலியம். இப்படிதான் வேதாகமம் பிறந்தது. இந்த திருவிவிலியம் என்பது இன்னைக்கு வரைக்கும் ஆர்சி பின்பற்றுது. சீர்திருத்த சபைகள் என்று சொல்லப்படக்கூடிய பெந்தேகோஸ்து சபைகளாக இருக்கட்டும் அல்லது சிஎஸ்ஐ சபைகள் போன்ற பல சபைகள் பரிசுத்த வேதாகம்ங்கிறத பயன்படுத்த நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்த்தா இந்த வேதாகமத்தினுடைய வயதை நீங்க பார்க்கிற போது தேவனுங்கிறது ஆரம்ப நாவலராக கொடுக்கப்பட்டது, ஃபேப்ரியஸ் மூலமா கர்த்தர் என்கிற சொல் கொடுக்கப்பட்டது, பராபரன் என்கிற பெயர், சர்வேஸ்வரன் என்கிற பெயர், தம்புரான் என்கிற பெயர், இதெல்லாம் தாண்டி தான் இயேசுங்கிற பெயரே வந்துச்சு. இப்போ இந்த வேதத்தினுடைய வயதை நீங்க கணக்கிட்டீங்கன்னா 1711 தான் சீகன் பால் கைப்பட எழுதினாரு தமிழ்ல. அந்த 1711 இன்னைக்கு இருக்கக்கூடிய 2021 ஆண்டு வரைக்கும் வேதத்தினுடைய வயது வெறும் 310 வயதான இந்த திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பின் வேதத்தில் இருக்கக்கூடிய இயேசு என்கிற பெயரை நம்ப துணிகிறோம். மனிதர்களுடைய மொழிபெயர்ப்பின் பெயர்களை ஏற்க தயாராக இருக்கிறோம். ஏன் தம்புரானை மாத்தினாங்க, சர்வேஸ்வரனை மாத்தினாங்க, எதற்காக இன்னைக்கு இயேசுவை கொடுத்தாங்கிற கேள்வி கேட்கறதுக்கு நம்ம துணிறதில்லை. ஆனா எருசலேமில் பிறந்தவர் இயேசுவாக தான் இருக்கும்னு நம்ம நம்புறோம். இல்ல, எருசலேமில் பிறந்தவருடைய பெயர் அது யாஷுவாவாக இருக்கிறது. மொழிபெயர்ப்பாளர்கள் தேவனுடைய ஆவியினால் அவர்கள் இப்பெயர்களை கொடுக்கல. ஆறுமுக நாவலர் போன்ற பல ஹிந்து பூஜாரிகள் மூலமாக இந்த பெயர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விதமாக அது மாற்றி அமைக்கப்பட்டது. அப்படிதான் இன்னைக்கு இயேசு என்கிற பெயர் நம்ம இடத்துல வந்து நிற்குது. நீங்கள் இந்த மொழிபெயர்ப்பின் பெயர்களை விட்டுவிட்டு யாஷ்வா மெசியா என்கிற அவருடைய உண்மையான நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். யாஷ்வா மெசியா தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.